வந்து நமக்கு பண்பாட்டு மொழி, ஐரோப்பாக்கள் லத்தீன் மாதிரி கலாச்சார இணைப்பு. அதனால அந்த அடிப்படையில நீங்க இந்திய படிக்கணும் அப்படிங்கிறது மிக அபத்தமான ஒண்ணு. நமக்கும் அதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஹிந்தி அதனுடைய பழைய வடிவங்களான இந்துஸ்தானி எந்த காலத்துல தமிழர்கள் வந்து படிச்சாங்க? இவங்க சொல்றவங்க இங்கிலீஷ் விட்டுலாம், விட்டோம்னா நம்ம இந்தியை எடுத்துக்கிறோம், ஹிந்தி தான் இந்தியாவோட இணைப்பு மொழி, நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்ப நானும் ஒரு உத்தரப்பிரதேசக்காரரும் இணையாயிர முடியுமா? அவரு நானும் பக்கத்துல உட்கார்ந்து இந்தியில IAS எக்ஸாம் எழுதி 2 பேரும் சரியான போட்டியில ஜெயிச்சிட முடியுமா? அவர் 50 கிலோமீட்டர் வேகத்துல ஓடிட்டு இருப்பார், என்னால 10 கிலோமீட்டர் வேகத்துல தான் ஓட முடியும். ஏன்னா என்னோட தாய்மொழி வந்து வேற. நான் எப்படி தாய்மொழியாக கொண்ட இந்திக்காரரோட போட்டி போட முடியும்? ஆங்கிலம் இருக்கிற வரைக்கும் தான் இந்திக்காரரும் நம்மளும் சமம், 2 பேரும் ஒண்ணு. ஆங்கிலம் இல்ல அப்படின்னு சொன்னா இந்திக்காரங்க வந்து ஸ்பெஷல் சிட்டிசன்ஸ் ஆகும், சிறப்பு உரிமை வாய்ந்த சிட்டிசன்ஸ் ஆகும், மற்ற மொழியை பேசுறவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாகவும் கட்டாயம் மாறிடுவாங்க. இந்த உண்மையை வந்து மறைச்சிட்டு இவங்க வந்து அது கலாச்சார மொழி, இணைப்பு மொழி அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னொரு மொழியான ஆங்கிலத்துல வந்து எழுதுறோம், அவங்க தங்களோட தாய்மொழியான இந்தியில வந்து எழுதுறாங்க. இது எப்படி சமமான போட்டியா இருக்கும்? மார்க்கெட்ஸை வந்து ஒன்னா இணைக்கணும். நம்ம எல்லாத்தையும் இந்தியாங்கிற கட்டமைப்புக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல கொண்டு வரணும். தனியா பிரிஞ்சு போறதை பத்தியோ அதிக உரிமைகள் போடுறதை பத்தியோ நம்ம வந்து நினைக்கவே கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இப்போ ரெண்டுடைய நோக்கமும் ஒண்ணுதான். அன்னத்த நோக்கமும் கொள்ளையடிக்கிறது தான், இன்னத்த நோக்கமும் கொள்ளையடிக்கிறது தான். ரெட்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் ரா. முருகவேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். த ஹிந்து பத்திரிகையோட முன்னாள் ஆசிரியர் மாலினி பார்த்தசாரதி அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த தமிழ் இனம் திராவிடம் அப்படின்னு பேசுறது ஒரு சாவனிசம் அப்படிங்கிறாங்க. நீங்க ஏன் வந்து குழந்தைங்க ஹிந்தியோ சான்ஸ்கிரிட்டோ நம்மளுடைய பாரம்பரிய மொழிகளான ஹிந்தியோ சான்ஸ்கிரிட்டோ கத்துக்கிறத நீங்க வந்து தடுக்கிறீங்க, இது ஒரு வகையான சாவனிசம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த கருத்து எனக்கு வந்து புதுசா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இது ரொம்ப காலமாவே எலைட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒண்ணுதான். ஹிந்தி படிக்கிறத வந்து நீங்க தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற ஒண்ணுதான். ஹிந்தி படிக்கிறத வந்து இப்ப இந்தி பிரச்சார சபாலையோ தட்சிண் பாரத் இந்தி பிரச்சார சபாலையோ போய் ஹிந்தி படிக்கிறத யாரும் தடுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு பள்ளிகள்ல இருமொழி கொள்கை, அதுவும் ஸ்டேட் போர்டுல அது இருக்கு. இந்தியோ சமஸ்கிருதமோ நம்மளுடைய பாரம்பரிய மொழி கிடையாது தமிழர்களுக்கு. அது வந்து கங்கை கரை பகுதிகளில் பேசப்படுற ஒரு மொழி, இந்துஸ்தானி, போஜ்புரி, மைதிலி, இந்துஸ்தானி மாதிரி அது அந்த மக்களுடைய மொழி. நமக்கு வந்து அது பண்பாட்டு மொழியெல்லாம் கிடையாது. சான்ஸ்கிரிட்டும் அப்படிதான். நம்மளுடைய மக்கள் வந்து நம்மளுடைய தமிழை தான் வந்து பேசி வந்திருக்காங்க. அதனால இது வந்து நமக்கு பண்பாட்டு மொழி, ஐரோப்பாக்கள் லத்தீன் மாதிரி கலாச்சார இணைப்பு. அதனால அந்த அடிப்படையில நீங்க இந்திய படிக்கணும் அப்படிங்கிறது மிக அபத்தமான ஒண்ணு. நமக்கும் அதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ராகுல்ஜியை நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஏதாவது இந்தியில படிக்கணும்னு ஆசைப்பட்டா இந்திய படிச்சுக்கிறோம். அதை நீ படிச்சுதான் தீரணும், அது நம்மளுடைய பண்பாட்டுக்கானது அப்படின்னு சொன்னோம்னா அது மிகப்பெரிய பொய். அதை வந்து முழுசா நிராகரிக்கணும். அதற்கு பின்னாடி ரொம்பவும் சிக்கலான சதித்தனமான நோக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தி ஆதிக்கத்தை நம்ம மேல வந்து திணிக்கிறதுக்கான முயற்சி தான் இது. என்ன விதத்துல வந்து நமக்கு வந்து கலாச்சார அவசியம் தேவை வந்து இருக்கு இந்தியில? எந்த காலத்துல தமிழங்க வந்து ஹிந்தி படிச்சாங்க? ஹிந்தி அதனுடைய பழைய வடிவங்களான இந்துஸ்தானி எந்த காலத்துல தமிழர்கள் வந்து படிச்சாங்க? அவன் அதுக்கான அவசியமே கிடையாது, இருந்ததும் கிடையாது, ஹிந்தி படிச்சதும் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பாலி மொழியை படிச்சாங்க இது இருந்த போது, பௌத்தமும். அதனால இன்னைக்கு வந்து நீங்க பாலி மொழி படிங்கன்னு சொல்ல முடியுமா நம்மள? அதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு பொய். ரெண்டாவது விஷயம், இந்தி மொழியை திணிக்கிறதுல அரசியல் நோக்கம் வந்து இருக்கு. என்ன காரணம்னா, இந்தியா முழுக்க இந்தி மொழியை திணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒருமைப்பாடு வந்துடும். மக்கள் வந்து தங்களுடைய தனித்தன்மைகளை இழந்துருவாங்க, இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலைட்ஸ் வந்து நினைக்கிறாங்க. இந்த தமிழ், இந்த இதெல்லாம் பெங்காலி, பஞ்சாபி, நாகா, இதெல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நினைக்கிறாங்க. அதற்காக இந்தியை திணிக்கிறாங்க. ஆனா இந்தியை திணிக்கிறதன் மூலமா தான் இந்த மக்கள் வந்து தங்களை விக்டிமா உணர்றாங்க. இப்ப நான் வந்து ஓகேங்க, இவங்க சொல்றவங்க இங்கிலீஷ் விட்டோம்னா நம்ம இந்தியை எடுத்துக்கிறோம்,
இந்தி தான் இந்தியாவோட இணைப்பு மொழி நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்ப நானும் ஒரு உத்தரப்பிரதேசக்காரரும் இணையாயிர முடியுமா? அவரு நானும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இந்தியில IAS எக்ஸாம் எழுதி 2 பேரும் சரியான போட்டியில ஜெயிச்சிட முடியுமா? அவர் 50 கிலோமீட்டர் வேகத்துல ஓடிட்டு இருப்பார், என்னால 10 கிலோமீட்டர் வேகத்துல தான் ஓட முடியும். ஏன்னா என்னோட தாய்மொழி வந்து வேற. நான் எப்படி தாய்மொழியாக கொண்ட இந்திக்காரரோட போட்டி போட முடியும்? ஆங்கிலம் இருக்கிற வரைக்கும் தான் இந்திக்காரரும் நம்மளும் சமம். 2 பேரும் ஒண்ணு. ஆங்கிலம் இல்ல அப்படின்னு சொன்னா இந்திக்காரங்க வந்து ஸ்பெஷல் சிட்டிசன்ஸ் ஆகும், சிறப்பு உரிமை வாய்ந்த சிட்டிசன்ஸ் ஆகும், மற்ற மொழியை பேசுறவர்கள் இரண்டாந்தர குடிமக்களாகவும் கட்டாயம் மாறிடுவாங்க. இந்த உண்மையை வந்து மறைச்சிட்டு இவங்க வந்து அது கலாச்சார மொழி, இணைப்பு மொழி அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னொரு மொழியான ஆங்கிலத்துல வந்து எழுதுறோம், அவங்க தங்களோட தாய்மொழியான இந்தியில வந்து எழுதுறாங்க. இது எப்படி சமமான போட்டியா இருக்கும்? இதே வந்து சமமான போட்டி இல்ல. அதே சமயத்துல அவனோட தாய்மொழியை நம்ம எழுதுறது அப்படிங்கும்போது அது என்னவா ஆகும்? இது நம்மளுடைய மக்களுடைய உரிமைகளை நசுக்கிற ஒரு ஒரு விஷயம். இத கலாச்சாரம், பண்பாடுன்னு அழகான வார்த்தைகளை சொல்லி நம்மளை ஏமாத்துறதுக்கு பாக்குறாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை படிக்கக்கூடாது அப்படின்னு பெரும்பான்மை சமூகம் சமஸ்கிருதத்தை படிக்கக்கூடாது, அந்த சமஸ்கிருத வார்த்தைகளை கேட்டால் கூட காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கொடுமைகள்லாம் இங்கே வந்து எழுதியே இருக்குது புத்தகங்களில். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தை படிங்க, ஹிந்தியை படிங்க, சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ நிதி கொடுக்குறோம், அவங்கள வந்து ஊக்குவிக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை சமஸ்கிருதத்தை படித்தா புனித தொழிலாக கருதப்படுகிற இந்த கருவறைக்குள்ள நுழைகிற உரிமை எல்லாருக்கும் கிடைக்குமா, எல்லா மக்களுக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள்லாம் சமூக ஊடகங்களில் போயிட்டுருக்கு. இந்த மாற்றத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கு வந்து என்னன்னா, சாதி வித்தியாசத்தை பிடிவாதமா காப்பாத்துறதுக்காக சிறப்பு நாலேஜ் இதெல்லாம் தரக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு தடுத்தாங்க. சமஸ்கிருதத்தை தடுத்தது, சமஸ்கிருதம் நம்ம கையே வைக்க முடியாது, அது தேவ பாஷை. தமிழை கூட படிக்க கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ், மலையாளம், மற்ற மொழிகளை கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தது தானே இருந்தது. அதனால மக்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய எதுவுமே கொடுக்க கூடாது. அது சமஸ்கிருதம் வந்து நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. அது இடைநிலை, அப்புறம் அந்த உயர் சாதிகளும் கூட படிக்க முடியாது, பிராமின்ஸ் மட்டும்தான் வந்து படிக்க முடியும். அப்படி இருந்த ஒரு காலம் வந்து இருந்தது. அன்னைக்கு வந்து சமூகத்துல எலைட்ஸோட நோக்கம் அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த சாதி வித்தியாசத்தை கட்டி காப்பது. சாதி வித்தியாசத்தை கட்டி காப்பதன் மூலமா வந்து இலவச உழைப்பை வந்து பெறுவது. இந்த மக்களுக்கு வந்து நீங்க ஒருபோதும் கூலி கொடுத்ததே கிடையாது, வேலைக்கு தகுந்த உழைப்பு வந்து ஒருபோதும் கொடுத்ததே இல்லை. அவங்க நீங்க வந்து வீட்டுல வேலை வாங்கலாம், வயல்ல வேலை வாங்கலாம், நெசவு கொட்டகைகள்ல வேலை வாங்கலாம், இராணுவத்துல வந்து வேலை வாங்கலாம், பதிலுக்கு எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. அவங்கள வந்து விலைக்கு விற்கலாம், சூடு போடலாம், சிரட்டையில வந்து இதை கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோத்தை போட்டு. இதற்கெல்லாம் வந்து என்ன காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நாலேஜும் அவேர்னஸும் கிடைக்காம இருந்தது. அது கிடைக்கிறதுக்கு அடிப்படையான கல்வியை வந்து அவங்களுக்கு மறுக்கிறது. அதனுடைய பல்வேறு வடிவங்கள் தான் சான்ஸ்கிரிட். இன்னைக்கு வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடை பல்வேறு விதங்கள்ல ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற பிஜேபி அரசு, அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸும் கூட நினைக்குது. இதுல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா மக்கள்கிட்டையும் சான்ஸ்கிரிட்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு பண்பாட்டு மொழி அப்படிங்கிற எண்ணத்தை விதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா, இங்க இருக்கிற படிச்ச மக்கள் வந்து அதற்கு எதிராக போக மாட்டாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவோட ரூலிங் எலைட்ஸ் உடைய அடிப்படையே இந்து, இந்தி, இந்தியா தான். அதுல வந்து இந்தி படி திணிக்கிறது அப்படிங்கிறது, ரெண்டாந்தர குடிமகளாகிறது அப்படி இப்படின்னு சொன்னா, இந்தி வேணா விட்டுரு, சான்ஸ்கிரிட் படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப சான்ஸ்கிரிட் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாளடைவுல அதுவே தான் வேற வடிவத்துல இந்தியா மாதிரி நம்மளுக்கு வந்து வரும். ஹிந்தி தான் புரியுது இல்ல, அப்புறம் என்ன எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்து கொண்டு போய் விடும். இன்னைக்கு வந்து இந்தியாவை ஒன்னா கட்டி வைக்கணும், மார்க்கெட்ஸை வந்து ஒன்னா இணைக்கணும். நம்ம எல்லாத்தையும் இந்தியாங்கிற கட்டமைப்புக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல கொண்டு வரணும். தனியா பிரிஞ்சு போறதை பத்தியோ அதிக உரிமைகள் கோர்றதை பத்தியோ நம்ம வந்து நினைக்கவே கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க.
இப்போ ரெண்டுடைய நோக்கமும் ஒண்ணுதான். அன்னத்த நோக்கமும் கொள்ளையடிக்கிறது தான், இன்னத்த நோக்கமும் கொள்ளையடிக்கிறது தான். காலம் மாறிட்டதுனால இன்னைக்கு தகுந்த மாதிரி புது மெத்தட் ஒண்ண வந்து யூஸ் பண்ணி செய்யறாங்க. நீங்க கேட்ட மாதிரி நாங்க வந்து சான்ஸ்கிரிட் படிக்கிறோம், ரைட்டு. எனக்கு வந்து உண்மையிலே வேண்டாம், அந்த அர்ச்சகர் வேலை வேண்டாம், அதை விட நல்ல வேலையை நான் வந்து வாங்கிட முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மடங்கள் அதற்குரிய அந்த சொத்துக்கள் அதெல்லாம் இருக்குது இல்ல, அதை நிர்வகிக்கிறதுல வந்து நமக்கு வந்து ரைட்ஸ் தருவாங்களா? இந்து சொத்துக்கள்ல பல்வேறு நிர்வாகங்கள் அதெல்லாம் இருக்கு. போய் இப்போ இது பண்ணணும், நான் பூஜை பண்ணணும்னு எனக்கு அவசியமே வந்து கிடையாது. ஆனா அந்த உரிமை எனக்கு வந்து கொடுக்கணும். கொடுக்கலன்னா கூட மத்ததை வந்து கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டேன். சோ என்னன்னா அதெல்லாம் வந்து வேற. அப்புறம் நான் எதுக்கு சான்ஸ்கிரிட் படிக்கணும்? அப்போ நீங்க வந்து அந்த இந்தியாவோட பண்பாடுல ஒன்றிணையணும் அப்படின்னு எப்படி ஒன்றிணைய முடியும்? இவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டே முரண்பாடானதா இருக்கு. நடைமுறை சாத்தியம் இல்லாததா வந்து அது இருக்கு. அதை வச்சு நான் என்ன பண்றது? எல்லாரும் வந்து ரொமிலா தாப்பர், கோசாம்பி மாதிரி சான்ஸ்கிரிட்டை வச்சு ஆய்வு பண்ணி புக் எழுதிட்டே இருக்க முடியுமா என்ன? ஒரு காரணம் இல்ல, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா அதை நீங்க வச்சுக்கோங்கிறாங்க. வயர் யூடியூப் தளத்துல 2 பேட்டிகள் சமீபத்துல வெளியாகி பேசு பொருளாச்சு. அதுல முக்கியமான ஒரு பேட்டின்னு சொன்னா பேராசிரியர் கிறிஸ்டோப் ஜெஃபர்சன் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான ஒரு அவதானிப்பை வந்து சொல்லியிருந்தாரு. இந்தியா முழுமைக்குமான ஒரு மாடல் அப்படின்னா தமிழ்நாடு மாடலில் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. குஜராத் மாடல், அந்த மாடலுக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அந்த மாடலுக்கு, எந்த அளவுக்கு அவர் வந்து சரியா கணிச்சிருக்காரு? இல்ல, அவர் சரியா தான் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா குஜராத் மாடல் வந்து எப்பவுமே சிக்கலான மாடல். அது வந்து ஒரு பியூர் முதலாளித்துவ மாடல் அது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 120 150 வருஷமா முதலாளித்துவ வளர்ச்சி இருக்கு, டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. ஸ்டேட்டோட அப்பராட்டஸ், அந்த பியூரோக்ரஸியோட டெவலப்மெண்ட், இது எல்லாமே இருக்கு. ஆனா குஜராத் மாடல்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து முழுமையான முதலாளித்துவம், இந்த மார்வாரி பனியா முதலாளித்துவம். இப்போ குஜராத்ல முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் அதானி வச்சிருக்கிறார். அந்த துறைமுகங்களை தனியாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு புது சிஸ்டம் வந்த உடனே, குளோபலைசேஷன் ஆரம்பிச்சு சிஸ்டம் வந்த உடனே பாலைவனத்துல ஒரு பகுதியை வந்து அதானி கொடுக்குறாங்க. அவரு அதை வந்து ஒரு ரொம்பவும் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு துறைமுகமா மாத்துறாரு. இன்னைக்கு அந்த முத்ரா துறைமுகம், குஜராத்தோட முத்ரா துறைமுகம் பாம்பேவை ஓவர்டேக் பண்ணிருச்சுங்கிறாங்க. ஆனா அதனால வந்து அந்த மக்களுக்கு ஒரு யூஸ் இல்லை. இப்படிதான் வந்து குஜராத்துடைய டெவலப்மெண்ட். ஒண்ணு குஜராத்தோட பால்வளத்துறை, அந்த அமுல், இது மட்டும் கொஞ்சம் மக்களுக்கு போய் சேரக்கூடியதா இருக்கும். அதற்கு காரணம் சவுத் இந்தியரான அந்த குரியன், அவரோட அந்த கூட்டுறவு சொசைட்டி, அந்த மாதிரி விஷயங்கள். மற்றபடி குஜராத்காரங்களே செஞ்சது அப்படின்னு சொன்னா, குஜராத் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா கட்ரோட் வணிகர்கள். அவங்களுக்கு இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. அப்புறம் குஜராத் கோஸ்டல், கடற்கரையோர குஜராத்தை தவிர உள்ள பகுதிகள் வந்து செமி டெசர்ட். பெரும்பாலும் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் வந்து பழங்குடி மக்கள், இஸ்லாமியர்கள், இவங்களை பத்தி எல்லாம் வந்து இந்த ரூலிங் எலைட்ஸ் இருக்காங்க இல்லையா, மார்வாரி, பனியா, பிராமின், இவங்களுக்கு வந்து எந்த விதமான அக்கறையும் கிடையாது. சோ அதனால குஜராத்ல பணம் கொளிச்சுட்டே இருக்கு. சூரத்தை நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான டெவலப்பான ஒரு சிட்டி. 20 மாடி அந்த மாதிரியான கட்டடங்கள்லாம் இருக்கும். பரோடா அப்படிதான் இருக்கும், அகமதாபாத் அப்படிதான் இருக்கும். ஆனா பயங்கரமான வறுமையும் இருக்கு. அப்புறம் இவரு சொன்னார்ல, கிறிஸ்டோப் ஜெஃபர்சன் சொன்னது மட்டும் இல்ல, குஜராத்ல பெண்கள் வந்து உணவு இல்லாம மால் நியூட்ரிஷன்ல பாதிக்கப்படுறாங்கன்னப்போ நம்மளுடைய பிரதமர் வந்து அவங்க டயட் பண்றாங்கன்னு சொன்னாரு. இதெல்லாம் இருக்குது, அவர் ஒன்றும் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லல. இது ரொம்ப வேற வேற வடிவங்கள்ல அங்க பேசப்பட்டுதான் இருக்குது. அதனால குஜராத் மாடல் அப்படிங்கிறது வந்து சமூக வளர்ச்சிக்கான மாடல் கிடையாது, அது முதலாளித்துவ வளர்ச்சிக்கான மாடல். இந்தி திணிப்பு அப்படின்றத இப்போ நேரடியாக கொண்டு வராமல் நெப் அப்படின்ற கொள்கை மூலமாக 3 மொழிகளை தென்னிந்திய மாநிலங்கள் கற்றுத்தரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கொள்கையை வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அது தொடர்பாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து
வயர் தளத்துக்கு கொடுத்த ஒரு பேட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் ஒரு பேசு பொருளாக இருக்கு. முன்னாடி கற்றுக்கிற திறன் வந்து கம்மியா இருந்தது, இப்போ அதிகமாயிருக்கு. இப்போ 3 மொழிகளை கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏதாவது நியாயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதுல என்ன நியாயம் இருக்க முடியுங்க? இப்போ ஒரு 6 வயசு குழந்தைக்கு வந்து இந்தியும் இங்கிலீஷும் தமிழும் சொல்லி தரும்போது தான் அதுல இருக்கிற பிரச்சனை நமக்கு வந்து தெரியும். எது இங்கிலீஷு, எது ஹிந்தி, எது தமிழ்னே அந்த குழந்தைக்கு வந்து தெரியாது. பாவமா இருக்கும். படாத பாடு வந்து குழந்தைகள் வந்து படும். இதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் இல்ல. இப்ப கற்றுக்கிற திறன் அதிகமாயிருச்சு, அப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, குழந்தைங்க வந்து கொஞ்ச நாள் கையிலேயே வச்சிருந்தா செல் ஆப்ரேட் பண்ண பழகிக்கும், டிவி ஆப்ரேட் பண்ண பழகிக்கும். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு மொழி. அப்புறம் இவங்க அப்படி ஒரு மொழியை சொல்லி கொடுக்குற ஆளுங்களும் கிடையாது. ஒரு தெலுங்கு பேசுற குழந்தை வெளியே தமிழ் கத்துக்கிற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க வந்து இலக்கணம், இலக்கியம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மக்கள் மேல திணிக்கிற பண்பாடு எல்லாத்தையும் வந்து திணிக்கிற ஆட்கள். இயல்பா கத்துக்கணும் அப்படின்னா தேவை இருந்துச்சுன்னா குழந்தை தன்னால கத்துக்குது. 1000 விஷயங்கள் இருக்கும்போது புத்தக மூட்டையை தூக்கிட்டு போறதுங்கிறது இன்னமும் இங்க வழக்கமா இருக்கும்போது எதுக்காக 3 மொழி படிக்கணும்? அந்த நேரத்துல வேற உபயோகமான ஒரு விஷயங்களை வந்து படிச்சுக்கலாம் இல்லையா? இது வந்து குழந்தைங்களுக்கு கத்துக்கிற திறன் அதிகமா இருக்குதுங்கிறதுனாலயே இன்னும் ஹிந்தியை வந்து ஏன் படிக்கணும்? குழந்தை வேற என்னத்தையாவது படிக்குது. அப்படியான ஒரு தேவை இருந்துச்சுன்னா தன்னோட வாழ்க்கைக்கு உதவக்கூடிய என்னத்தையாவது ஒண்ணு படிக்குது. இல்லாட்டி மனசுக்கு பிடிச்ச எதையாவது ஒண்ணு வந்து படிக்குது. ஓவியம் வரையறதுக்கு படிக்குது, பாட்டு பாடுறதுக்கு படிக்குது. இது எதுக்காக படிக்கணும்? இவங்க வந்து நம்ம ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நம்ம மேல திணிக்கிறாங்க. இதற்கு வந்து குழந்தைகளை காரணம் சொல்றது, கற்றுக்கொள்ளும் திறனை சொல்றது, இது எல்லாமே மிகப்பெரிய பொய், அபத்தமான ஒண்ணு. தென்னிந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த 3 மொழி கொள்கையை காட்டமா நிராகரிச்ச ஒரு மாநிலம். கர்நாடகாவில் இருக்கு, கேரளாவிலையும் இருக்கு, ஆந்திரா தெலுங்கானாவிலையும் அந்த 3 மொழிகள் ஹிந்தியை கத்துக்கிறது அப்படிங்கிறது இருந்துச்சு. தமிழ்நாடு மட்டும் எப்படி அதை வந்து வேண்டான்னு அப்பவே ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்க? எப்படி அது முடிஞ்சது? அது என்னன்னா 3 தேசிய இனம் வந்து இந்தியால வித்தியாசமானது. டெவலப்மெண்ட்ல வந்து முன்னாடி இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் வந்து 3: தமிழ், பெங்காலி, பஞ்சாபி. மற்ற தேசிய இனங்கள் எல்லாமே வந்து பின்தங்கின தேசிய இனங்கள் தான். இப்போ மகாராஷ்டிராவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட அந்த கடற்கரையோர பெல்ட் மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சது. மற்ற உள்பகுதிகள்லாம் பீகார் மாதிரி, மத்திய பிரதேஷ் மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து எந்த வளர்ச்சியுமே கிடையாது. இதுல பெங்கால் வந்து பல முறை பார்ட்டிஷன்ல பாதிக்கப்பட்டு படாத பாடுபட்டுருச்சு. அப்புறம் நக்சல் பாரி எழுச்சி, அதை ஒட்டி நடந்த மனித வேட்டைகள், அந்த மாதிரி வந்து பல சிக்கல்கள் வந்து நடந்தது. அப்புறம் இன்னொரு தேசிய கட்சி தான் அங்க ஆட்சியில இருந்துச்சு. காங்கிரஸுக்கு பதில் டிபிஎம் தான் இருந்துச்சு. அதே மாதிரிதான் பஞ்சாபும். பஞ்சாபோட 3/4 பகுதி பாகிஸ்தானுக்கு போயிருச்சு. மீதி இருந்த பஞ்சாப் வந்து பல துண்டுகளா உடைக்கப்பட்டு தன்னோட பகுதிகளை வந்து இழந்து சீக்கியராகவும் இந்துவாகவும் உடைக்கப்பட்டு பயங்கரமான சிக்கல். ஏராளமான பஞ்சாபி இந்துக்கள் வந்து தங்களை வந்து இந்துஸ்தானிகள்னு சொல்ற அளவுக்கு வந்து போயிட்டாங்க இந்த பிஜேபி இவங்களுடைய இன்ஸ்டிகேஷன்னால. அதனால என்ன ஆச்சுன்னா பஞ்சாப் வந்து வாழ்வா சாவா போராட்டத்துல ஈடுபட வேண்டியது ஆகி அது ஒரு ஆயுத போராட்டமா மாறி அப்புறம் அது வந்து கொடூரமா ஒடுக்கப்பட்டுச்சு. ஏராளமான இளைஞர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஒண்ணு அப்படி வெடிச்சிருச்சு. ஆனா தமிழ்நாடு வந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாம, ஆனா அதே நேரத்துல விட்டும் கொடுக்காம ரொம்ப நிதானமா தன்னுடைய வளர்ச்சி, அவேர்னஸ், டெவலப்மெண்ட்டை பயன்படுத்தி ஒரு சாதாரண போராட்டம் இல்ல, நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்ட போராட்டம் தான். தீவிரமாகவும் நிதானமாகவும் போராடி தன்னோட தனித்தன்மையை காப்பாத்திருக்கு தமிழ். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பகுதியுடைய டெவலப்மெண்ட், அப்புறம் நம்மளுடைய தனித்தன்மை. நம்ம வந்து கரைஞ்சு போகல. இந்தி சமஸ்கிருதத்தோடைய ஒரு ஒரு பிறந்த வடிவம் தான் தமிழ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தமிழ்நாட்டுல யாருக்குமே கிடையாது. பெங்கால்ல எல்லாம் அதுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. பெங்காலுங்கிறது வந்து ஒரு மொழி, நம்ம சமஸ்கிருதத்தோட ஒரு வட்டார வழக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வங்காளி அறிஞர்கள் வந்து இதுக்கு அகராதி வேணும் அப்படின்னா இப்போதான் போராடினாங்க. ஒரு 1920, 30 அந்த மாதிரி டைம்ல அப்பதான் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சியே அவங்களுக்கு எல்லாம் வருது. ஆனா நமக்கு வந்து அப்படி கிடையாது. நம்மளுடைய ஒரு ட்ரெடிஷன், டெவலப்மெண்ட், இந்த வளர்ச்சியும் நம்மளுடைய விழிப்புணர்வும், நம்மளோட மொழியை பத்தின விழிப்புணர்வும் இணைஞ்சு இருந்ததுதான் நம்மளுடைய வெற்றிக்கு வந்து காரணம். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் வந்து அது போகல. இப்போ ஒரு காலிஸ்தான் அப்படின்னு சொல்லி போனோம்னா ஜெயிச்சிருந்தா ஓகே, தோத்தா
அழிவு தானே. அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு. போராடல அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் தான் போராடினாங்க. ஆனா வெற்றியை எட்ட முடியல. இப்போ உதாரணத்துக்கு கேரளா இருக்கு. இப்போ கேரளால வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, காங்கிரஸ் கட்சி இருக்கு. மலையாளி அப்படிங்கிற ஐடென்டிட்டிக்கான ஒரு போராட்டம்ங்கிறது ஸ்பெஷலா அங்க நடக்கல. அவங்க இந்தியன் ஐடென்டிட்டிக்குள்ளதான் தங்களை வந்து பாக்குறாங்க. அதேதான் கர்நாடகாவுக்கும் அதேதான் ஆந்திரா, தெலுங்கானாவுக்கும். ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து அந்த ஒரு சப்ஜெக்டா இந்திய படிக்கிறதுனாலயே இந்திய ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் மலையாளிகளுக்கோ கன்னடர்களுக்கோ இந்தி எல்லாம் தெரிஞ்சிடாது. இது ஒரு விதமான சென்ட்ரலை ஏமாத்துற ஒரு கண்துடைப்பு விஷயங்கள் தான். இந்த ஒரு சப்ஜெக்டா படிக்கிற இந்தியை வச்சுட்டு போய் நார்த் இந்தியால ஹிந்தி பேசுறதோ இல்ல ஒரு கடிதத்தை படிச்சிடறதோ அதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமும் இல்லை. அப்புறம் அப்படி ஒண்ணு கேரளால நீங்க போனீங்கன்னா பெரிய ஹிந்தி போர்டு இந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு. இந்தி எதிர்ப்புல தமிழ்ல பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். இப்பெல்லாம் ரொம்ப எல்லாம் இருக்காது. தமிழ்நாடு முன்னணியில இருக்கு. ஒரு விதத்துல தலைமை வைக்குது. ஆனா மத்தவங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுவோம். நான் சொல்றது வந்து ஹிந்தியை வந்து இங்க பள்ளிக்கூடங்கள்ல இங்க கட்டாயமாக்கல அப்படிங்கிறது. அங்க கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கன்னடம் படிக்கிறத காட்டிலும் ஹிந்தி படிக்கிறது அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கு. அது பேசுறாங்களோ இல்லையோ படிக்கிறாங்க. தெலுங்கானா, ஆந்திராவிலையும் அதே போல தான் ஹிந்தி படிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு ஒரு பெருமிதமான ஒரு உணர்வாக அங்கே வந்து இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அது இல்லையே. அது வந்து எப்படி அதை சாத்தியப்படுத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆமா, அது வந்து என்னன்னா தமிழ்நாட்டுடைய டெவலப்மெண்ட் இண்டிஜீனியஸான தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு ஒரு டெவலப்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. நம்ம மொழியை பத்தின ஒரு அவேர்னஸும் நமக்கான இந்த பிரதேசத்துக்கான கட்சிகள் வேணும் அப்படிங்கிற உணர்வும் தமிழ்நாட்டு எலைட்ஸ் கிட்டையும் இருந்துச்சு, மிடில் கிளாஸ் கிட்டையும் இருந்தது. அதனாலதான் திமுக இங்க உருவாகுது. ஆனா இப்போ சமீப காலம் வரைக்கும் காங்கிரஸ் தானே இந்த 3 மாநிலங்கள்லயும் இருந்தது, இப்பவும் இருக்கு. கேரளால காங்கிரஸ் இருக்கு, அப்புறம் தெலுங்கானால காங்கிரஸ் இருக்கு, அப்புறம் மத்த இந்த ஒய்எஸ்ஆர் இது எல்லாமே காங்கிரஸ்ல இருந்து உடைஞ்சு போனதானே. கர்நாடகால கூட வந்து காங்கிரஸ் இருக்கு. அப்படிங்கும்போது காங்கிரஸோட பாலிசிஸ் தான் அங்க இருக்கும். ரொம்பவும் திட்டவட்டமா மொழி, பிரதேச டெவலப்மெண்ட் இந்த அடிப்படையிலான மாநில கட்சிகளை உருவாக்குற அளவுக்கு அந்த தேசிய இனங்கள் வந்து வளர்ச்சி அடையல. அந்த ஒரு டைப்ல பார்த்தா மலையாளம் வந்து மாபெரும் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இருக்கும். ஆனாலும் கூட அது இலக்கியம், சினிமா இந்த அளவுல தான். ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிற அளவுல வந்து ஒரு சென்ட்ரல் வேற நம்ம வேற அப்படிங்கிற உணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது அப்படிங்கிறதுல வந்து தமிழ்நாடு தான் முன்னாடி இருக்கு. இப்ப இந்த தூய தமிழ், இப்ப கழிப்பறை அப்படிங்கிறதுக்கு கூட என்ன அப்படின்னு சொல்லி கேரளால எல்லாம் விவாதங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இது எல்லாம் வந்து தமிழ்நாடு ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடியே கடந்து போயிருச்சு. ஒரு தமிழ் அதனுடைய ஒரு தூய்மை எல்லாத்தையுமே தமிழ்ல படிக்கிறது, கல்லூரிகள்ல வந்து தமிழை சொல்லி கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடியே வந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அந்த ஒரு ஐடென்டிட்டிய நிலைநிறுத்துறதுக்கான இயக்கங்களையும் கட்சிகளையும் நம்ம உருவாக்கணும். கட்சிகள் வந்து அந்த உணர்வை நம்மகிட்ட உருவாக்குச்சு. ரெண்டுமே ரெசிப்ரோக்கல், ஒன்னோட ஒண்ணு கிடையாது. வெறுமனே தேசிய கட்சி பின்னாடி நம்ம போயிட்டே இருக்கவே இல்லை. அப்படியே தேசிய கட்சி பின்னாடி இருந்தாலும் கூட அது கூட பெரியார் இருந்தாரு. அதனால முழுசா நம்ம வந்து காமராஜர், அதுக்கு பின்னாடி பக்தவச்சலம் இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடியே தமிழ்நாடு போயிடுச்சுன்னு எல்லாம் சொல்லிடவும் முடியாது. இதுக்கான ஒரு தனித்தன்மை நான் முதல்ல சொன்னேன்ல, பெங்கால், பஞ்சாப் அது மாதிரி தமிழ்நாடு வந்து ஒரு தனித்தன்மையுடைய ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு தேசியம். இந்த வளர்ச்சி வந்து கன்னடம், தெலுங்கு இவங்களுக்கு எல்லாம் கிடையாது. அதுதான் நம்ம நிக்கிறதுக்கு காரணம். இன்னொரு முக்கியமான ஒரு விவாதம், அதாவது தென்னிந்தியா வட இந்தியா அப்படின்னு பிரிஞ்சு நிற்கிற ஒரு விவாதம் வந்து இப்போ போயிட்டுருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற அந்த விஷயம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு இவங்க பாஜக அரசு சொல்லுது. இங்கே தென்னிந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்கள், தென்னிந்திய அரசுகள் வந்து அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு தொகுதியை பிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு சரியான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த பார்வை வந்து சரியா? இந்த பார்வை வந்து பயங்கர தப்புங்க. இது வந்து ஃபெடரல் சிஸ்டத்துக்கு எதிரான ஒண்ணு. மக்கள் தொகை அடிப்படையில அப்படின்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்துல 30 கோடி மக்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் தான் இருக்காங்க. அப்ப 2 பேருக்கு எப்படி சமமான ரெப்ரசன்டேஷன் வந்து பாராளுமன்றத்துல கிடைக்கும்? இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா,
நிறைய மக்கள் தொகை இருக்கிறவங்க நிறையா விதமான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்டில் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. அப்படிதான் மாறும். உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 30 கோடி பேர், சவுத் இந்தியா மொத்தமும் சேர்த்துனாலும் 30 கோடி வர்றதில்லை. அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க வந்து ஒரு தென்னிந்திய ஸ்டேட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் சமமான பிரதிநிதித்துவம் எப்படி இந்தியாவில் கிடைக்கும்? 2 பேரோட அந்தஸ்தும் எப்படி ஒன்னா வந்து இருக்கும்? நாகாலாந்துக்கு ஒரு சீட்டு தான் இருக்கு, மிசோரத்துக்கு 1 தான் இருக்கு, மேகாலயத்துக்கு 1 தான் இருக்கு. அவங்களோட மக்கள் தொகையும் ஒன்றும் பெருசா அதிகமெல்லாம் ஆகலை, மீறி போனா 2 இருக்கும். இதை வச்சுட்டு அவங்க எப்படி ஊபியோட போட்டி போடுவாங்க? அப்போ இது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, கங்கை கரையில இருக்கிற இந்தி பேசுற மாநிலங்கள் இந்தியா மொத்தத்தையும் டாமினேட் பண்ணும். அந்த பகுதியின் மேல யார் தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுறாங்களோ அவங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் கைப்பற்றிடுவாங்க. கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற விளிம்பு பகுதிகளில் இருக்கிற மற்ற மாநிலங்களை சேர்ந்த மக்களுடைய உரிமைகள் வந்து கட்டாயம் பாதிக்கப்படும். இப்போ ஜிஎஸ்டி இருக்குது, இதெல்லாம் கொண்டு வராங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உள்நாட்டுல வந்து இருக்கிற மெகா கம்பெனிகள், பீகார் அந்த மாதிரியான பகுதியில் இருக்கிற பெரும் கம்பெனிகள் நாங்க வந்து கடற்கரை மாநிலங்களுக்கு போய் தான் ஏற்றுமதி பண்ண வேண்டியதா இருக்குது, அவங்க எங்க மேல வந்து வரி போடுறாங்க, இதை வந்து நீக்குங்கன்னு கேட்கறாங்க. ஆனா நீக்கப்பட்டுருச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா, உத்தரப்பிரதேசத்துல மக்களுக்கு லாபம் இல்லை, அங்க இருக்கிற கார்பரேட்டுக்கு வந்து லாபம். அவனுக்கு வந்து தமிழ்நாட்டுல வரி கிடையாது, தமிழ்நாட்டுக்கு நட்டம் இல்லை. இப்படிதான் வந்து எல்லாமே நடக்கும். இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து நஷ்டம் அப்படின்னு சொன்னா அதுக்காக வந்து தமிழ்நாடு தன்னோட இதை விட்டு தரணுமா? பேசி 2க்கு நடுவில் ஒரு முடிவு தானே பண்ணணும். இன்னைக்கே இந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது. ஆனா நாளைக்கு வந்து இன்னும் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா பாராளுமன்றத்துல நமக்கெல்லாம் வந்து வாய்ஸே இருக்காது. அதனால வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையில ஒன்றை வந்து நீங்க முடிவு பண்ணவே கூடாது. ஒரு நாட்டுல எத்தனை விதமான மக்கள் வாழ்றாங்க, எத்தனை விதமான மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க, மதங்களை பின்பற்றவங்க வந்து இருக்கிறாங்க, ஆண் பெண் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் முறையான பிரதிநிதித்துவம் இந்த பாராளுமன்றத்துல கிடைக்குதான்னு தான் பார்க்கணுமே தவிர 30 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒண்ணு, 40 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த ஒண்ணு அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து முறையான ஜனநாயகம் கிடையாது. அந்த காலம் வந்து தாண்டி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எவ்வளவோ தூரம் வந்து வளர்ந்து வந்துட்டோம். எல்லா விதமான மக்கள் பிரிவினருக்கும் முறையான ஒரு இடம் வந்து வேணும். அது இல்லாம பழைய அந்த ப்ரூட் மெஜாரிட்டி மெத்தட்ல ஜெயிச்சவன் எல்லாத்தையும் எடுத்துக்குவான், தோத்தவன் வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது தான் பிஜேபி வந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணுது. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த இன்டர்வியூவில் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னார். நாங்கள் வந்து மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தி வந்திருக்கோம், எமர்ஜென்சி பீரியடில் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு தீவிரமாக செயல்படுத்தப்போ நாங்கள் தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு வந்து சரியாக அது அமல்படுத்துச்சு, அதுக்கான விளைவுகள் வந்து இப்போ அனுபவிக்கிறோம். ஆனால் நீங்கள் அதை தவறிட்டீங்க. அப்படிங்கும்போது எங்களோட வரி பணத்தை நாங்கள் கேட்கும்போது நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க, எங்களோட வரி பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க, அந்த மாநிலங்கள் அமல்படுத்தாத மாநிலங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, இது நாங்கள் வஞ்சிக்கப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு நாடு அப்படிங்கும்போது ஒருத்தன் வந்து ஏழையாக இருக்கான் அப்படிங்கிறவன் பணக்காரனாக இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறதுல என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதே. அது வந்து நம்ம பணக்காரங்களா இருந்தா அவங்க ஏழையா இருந்தா, இன்னும் தமிழ்நாட்டிலேயே நிறைய ஏழைகள்லாம் இருக்காங்க. அப்படியெல்லாம் தமிழ்நாடு சுவிட்சர்லாந்து வந்து அதெல்லாம் மாறிடல. நம்மளோட பணம் இங்க நிறைய வந்து தேவைப்பட்டுட்டு தான் இருக்கு. அதனால அப்படியெல்லாம் வந்து தூக்கி கொடுத்துடுற அளவுக்குலாம் இது இங்க எல்லாம் வரல. இன்னமும் இங்க பொது மருத்துவமனைகள்ல வந்து நிலைமை மோசமா தான் இருக்குது, மருந்துகள் இல்லாத இடங்கள்லாம் இருக்கு, கிராம பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை வந்து மோசமா இருக்கு. நம்மளுடைய அரசு பள்ளிகளுடைய தரமும் ஒரு பெரிய ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலோட தரமும் ஒன்னாவா இருக்கு. இப்ப இன்னும் நம்மளுடைய மக்களுக்கே நம்ம வந்து செலவழிக்க வேண்டியது வந்து ஏராளமா இருக்கு, நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நம்மளுடைய மக்கள் எல்லாருக்குமே வந்து வீட்டுல டாய்லெட்டும் ஒரு டபுள் பெட்ரூம் வீடும் அதெல்லாம் வந்து கிடைச்சிருச்சா என்ன? எல்லாத்துக்கும் போக்குவரத்து வசதிகள் வந்து கிடைச்சிருச்சா என்ன? ஆண் பெண்ணுக்கு வந்து சமமான ஊதியம் கிடைச்சிருச்சா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. அதனால தூக்கி கொடுக்குற நிலைமையில எல்லாம் தமிழ்நாடு இல்லவே இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில நம்ம சிலது வந்து செய்யலாம். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இங்க ட்ரஸ்ட் அது இதெல்லாம் வச்சு சிலதை பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பண்ணலாம்.
அந்த மாதிரி எல்லாம் பண்ற இடத்துக்குலாம் தமிழ்நாடு வரக்குலாம் ரொம்ப காலம் ஆகும். அதற்கு அங்க பெரும் பெரும் நிறுவனங்கள் இருக்குல்ல, பீகாரும் ஜார்க்கண்ட் மொத்தத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கு கார்பரேட்ஸ். இந்த குஜராத்காரங்க தான் கார்பரேட் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணட்டும். அங்க அந்த இரும்பு, அந்த பாக்சைட்டு, அந்த மேங்கனீஸ் அத்தனையும் அவங்க தானே பயன்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடையே இதை பண்ணணும், பண்ணட்டும் அவங்க. தென்னிந்தியா வெர்சஸ் வட இந்தியா அப்படின்னு இந்த விஷயத்துல பிரிஞ்சிருக்காங்க இல்லையா. இப்போ சுதந்திரத்துக்கு பிறகான இந்தியாவிலுமே கூட தென்னிந்தியாவோட அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதே இல்லை. ஒரு 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 தென்னிந்தியர் பிரதமர் ஆகிறது அப்படிங்கிறது, பெரும்பான்மையா பிரதமர் ஆகிறது அப்படிங்கிறது இல்லை. வட இந்தியாவிலிருந்து தான் ஒரு பிரதமர் உருவாகுறாங்க. அவங்க ஆள்றது, அவங்க போடுற சட்டங்கள் தான் தென்னிந்தியாவில் அமலாகுது. ஆனால் இன்னைக்கு நாட்டோட வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவோட பங்கு தான் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ இந்த ஹிந்தி திணிப்பு, மொழி திணிப்பு, அப்புறம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பிரிஞ்சு இவங்க குரலை உயர்த்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பிரிவினைவாத குரல் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்லுது. நமக்கு சரியான ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறது இந்தியாவோட ஜனநாயகத்தை வலிமைப்படுத்திருக்காகத்தான், உடைக்கிறதுக்காக. சவுத் இந்தியா சொல்றது என்ன? இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சம உரிமை இந்திய அரசுல வேணும் தான் சொல்றோம். சவுத் இந்தியாவுக்கு அதிக உரிமை வேணும்னு ஒருபோதும் எந்த சவுத் இந்தியா மாநிலமும் சொன்னது கிடையாது. வடகிழக்கு இந்திய மாநிலமும் சொன்னது கிடையாது. வடக்கு எக்ஸ்ட்ரீம் வடக்கு இருக்குல்ல, காஷ்மீரோ பஞ்சாபோ இப்படி சொன்னது கிடையாது. சொல்லப்போனா அவங்க நஷ்டப்பட்டவங்க. பஞ்சாபி மொழியெல்லாம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியினால. அந்த கார்வாலின்னு சொல்லி ஒரு மொழி இமாச்சல் பிரதேஷ்ல பேசப்படுது. அது எல்லாமே கடுமையா பாதிக்கப்பட்ட மொழிகள் தான். இவங்க எல்லாருமே கூட எங்களுக்கு முக்கியமான இடம் கொடுங்கன்னு கேட்கவே இல்லை, சம உரிமை கொடுங்கன்னு தான் கேட்கறோம். ஆனா இந்திக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்திக்கு முன்னுரிமை, மற்றதுக்கு அடுத்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி சமமான ஆர்கியூமெண்டா இருக்கும்? சம உரிமை கேட்கிறவங்க பிரிவினைய ஒருபோதும் கோர்றதே இல்லை. பிரிவினைக்கு யார் வழி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஸ்பெஷல், உனக்கு எனக்கு இருக்கிற உரிமைகள் கிடையாதுன்னு சொல்றவங்க தான் பிரிவினையை நோக்கி மற்ற மக்களை தள்ளுறாங்க. திருந்த வேண்டியது அவங்கதான், நம்ம இல்லை. இப்போ நம்ம ஒரு நாட்டுல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டுல எனக்கு எல்லா உரிமைகளும் இருக்கும், எல்லா குடிமக்கள் மாதிரியே நானும் இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே இந்தியாவில் நம்ம இருக்கோம், அதுல சேர்ந்துருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏன் இங்க இருக்கணும்? இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்குறது யார்? இவங்கதான் பண்றாங்க. அதனால தவறு நம்ம மேல கிடையாது.